அதிமுகவோடு பிஜேபி சேர்வதற்கு பிஜேபியோ இல்லை அதிமுக சில பேர் கூட பேசியிருக்கலாம் என்டிஏவில் இணைவதற்கு. அவங்க என்னவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை திமுகவும் கொடுத்துருக்கலாம். இந்த 3 விஷயங்களிலுமே தேமுதிக திருப்தி அடைகிற அளவுக்கு அல்லது ஒரு இடத்துல கன்வின்ஸ் பண்ணி கொண்டாந்து நிறுத்துகிற அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் சம்மதமாக தான் இருந்தாங்க. அந்த 2ல் ஏன் பிரேமலதா இதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சரி தேமுதிக 12 கொடுக்கறதுக்கு பெருந்தன்மை மிக்க ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் என் இடத்த கூட விட்டு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு இடம் கூட குறைஞ்சி வாங்குறத திரும்ப அவ்வளோ விரும்ப மாட்டார். அவரோட நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன்னு வைக்க ஒரு பக்கம் குரல் கொடுப்பார். இடதுசாரிகளும் தாங்கள் வளர்ந்துருக்கிறோம், இந்த வாக்கு வங்கி கூடியிருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு மாணிக் தாக்கூர் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய விஜய பிரபாகரன் அதே விருதுநகர்ல போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அது ஒரு சுவாரஸ்யமான காட்சியா இருந்துச்சுங்க. ஒரு அணியில தொடருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, ஏங்க இப்பதாங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க. என்ன காங்கிரஸ் சொல்றேன் சரி, யார் திரைக்கு பின்னால் இருந்து இவர்களை இயக்குகிறார்கள் என்று சூத்திரதாரியாக அறியப்பட்டாரோ அந்த கேசி வேணுகோபால் கூட்டணி தொடர்புன்னு சொன்ன பிறகு அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கி இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இந்த ஒரு டைம் பீரியட்ல நெகோசியேஷன்ஸ் போயிருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம பார்க்கணும். நேற்று கூட அமைச்சர் ஏவாவேலு வீட்டில் தான் இறுதி வடிவம் பெற்றதா கேள்விப்பட்டேன். தேர்தல் செலவுகளை யார் செய்வது, எவ்வளவு செய்வது, எப்படி கொடுப்பது, எங்க கொடுப்பது, நக்கல் இல்லை, யதார்த்தம். அதை விட அதிகமா கொடுக்கறதா இல்ல இல்லைங்க, பணத்தை மட்டுமே வச்சு அப்படி பேச வேண்டாம். தேர்தல் செலவுன்னு நம்ம நாகரிகமா சொல்லுவோமே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. எவ்வளவு நாளா அதிமுகவில் இணைய போறாங்களா, திமுகவில் இணைய போறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்ற கேள்விகளும் இருந்தது. சமீபத்தில் கூட ஈஷா சென்றிருந்த பிரேமலதா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையாக இருக்கட்டும், பாஜக தலைவர்களாக இருக்கட்டும் சந்திச்சாங்க. ராஜ்நாத் சிங் உட்பட, எஸ்பி வேலுமணி உட்பட. இப்போ இன்னைக்கு திடீர் ட்விஸ்டாக திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? ட்விஸ்ட்லாம் நான் பார்க்கல. 2 பேரோடய பேச்சு நடத்திட்டு இருக்காங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். சில நேரங்களில் பிரேமலதா அதை மறுத்து இருக்கலாம். நாங்கள் யார் சொன்னால் நாங்கள் 2 பக்கம் பேசுகிறோன்னு எல்லாரும் விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் அது தெரியும். யார் பேசுனாங்கிற வரைக்கும் அதுதான் தனக்கு தன் கட்சிக்கு போனால் போகுதுன்னு தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதிமுகவோடு பிஜேபி சேர்வதற்கு பிஜேபியோ இல்லை அதிமுக சில பேர் கூட பேசியிருக்கலாம் என்டிஏவில் இணைவதற்கு. அவங்க என்னவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை திமுகவும் கொடுத்துருக்கலாம். திமுக என்னவெல்லாம் கொடுக்குதுன்னு ஆஃபர் பண்ணாங்களோ அது அதிமுகவும் கொடுக்க முன் வந்திருக்கலாம். அது சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையாகட்டும், தேர்தல் செலவு என்கிற சுமையை தாங்கிக் கொள்வதாகட்டும், ஒரு ராஜ்யசபா இடம் கொடுப்பதாகட்டும், இந்த 3 விஷயங்களிலுமே தேமுதிக திருப்தி அடைகிற அளவுக்கு அல்லது ஒரு இடத்துல கன்வின்ஸ் பண்ணி கொண்டாந்து நிறுத்துகிற அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் சம்மதமாக தான் இருந்தாங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும். அந்த 2ல் ஏன் பிரேமலதா இதை சூஸ் பண்ணாரு அப்படின்னா, இதுதான் பெர்செப்ஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ வெற்றி வாய்ப்பு எங்கே போனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு, அதிகமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட அவங்க கணக்கு போட்டுக்கலாம். பிரேமலதா பார்வையில், தேமுதிக பார்வையில் 210 இடங்கள் ஜெயிப்போம்னு எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸ்டாலின் நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த 2ல் எது ஜெயிக்கும்னு பிரேமலதா ஒரு பார்வை பார்த்துருப்பார். அப்போ திமுக பக்கம் போனால் அதிகமான இடங்களில் நாம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சதை தவிர வேற பெரிய கொள்கை பிடிச்சு போகிறாங்க, இவங்க தான் தமிழ்நாட்டை காக்கவல்ல ஒரே சக்தி அப்படின்லாம் அந்த கோஷங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டா எதார்த்தம் திமுக அணி ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க மனசுலையும் பற்றுக்கொண்டு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் இந்த கூட்டணி தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டணி திமுகவோட 2016 எதிர்பார்த்து மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது முடிவாகி இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் அவங்களோட இருந்து விசிகாவாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே திமுக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இது 2 பேருக்குமே சாதகமான ஒரு கூட்டணி தான். நிச்சயமா ஒரு இயக்கம் எந்த இயக்கத்தோடு போய் சேர்ந்தாலும் அது வலுவு பெற்றிருந்தாலும் சொல்ல முடியும். இப்போ அதிமுக பற்றி பேச்சில் மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறார், ஒருவே வரமாட்டாங்க அப்படின்லாம் அரசு மரத்திலிருந்து டீக்கல் பேசினாங்களே, யதார்த்தமான வார்த்தை. அந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி அதிமுகவினருக்கு அன்புமணி போய் எடப்பாடி செஞ்சு கூட்டணி உறுதிப்படுத்துகிற போது அதிமுக மையப்படுத்திய பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது.
பலப்பட்டுருச்சு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டிடிவி தினகரனே போய் எடப்பாடி இருக்கிற என்டிஏல போய் சேர்ந்த போது இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த அணி வலுப்பெறுதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஓகே. அதே பார்வை தான் இப்போதைக்கு முதல் கட்டமா தேமுதிக திமுக பத்தி நம்ம பார்த்தா அன்புமணி தினகரன் போனா அதிமுக அணி வலுப்பெறும். திமுகவோட தேமுதிக போனால் அது பலம் இழக்கும் நான் சொல்ல முடியும். அதுவும் பலம் தான். தேமுதிகவுக்கும் நல்லதுதான், திமுகவுக்கும் கூடுதல் பலம் தான். எந்த அளவுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி பலமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கூடுதலாக ஒரு இயக்கம் சேர்கிற போது 2 கட்சி தொண்டர்களுக்கும் ஏற்படுகிற உற்சாகம் தான் கெமிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். களத்தில் இறங்கி களமாடுவதற்கு உற்சாகம் வேலை செய்யறதுக்கு அது பயன்படும். அந்த மாணிக் தாகூர் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய விஜய பிரபாகரன் அதே விருதுநகர்ல போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அது ஒரு சுவாரஸ்யமான காட்சியா இருக்குன்னு வச்சுங்க. 2 பேரும் ஒரு அணியில வேற இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் போராடி வென்ற ஒரு அணியில தொடருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இல்ல ஏங்க இப்பதாங்க போய் சேர்ந்துருக்காங்க. என்ன காங்கிரஸ் சொல்றேன் சார், காங்கிரஸ் இல்ல இல்ல அந்த குழப்பங்கள்லாம் ஒரு மாதிரி முடிவுக்கு வர மாதிரி தோணுது. பட் அரசியல்ல நான் எப்போதும் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலான்னு. அந்த ஒரு அலை மாதிரி மேலே ஏறி இறங்கி ஆடிட்டு இருந்த அந்த ஒரு குழப்பங்கள் வேணுகோபாலுடைய கருத்திற்கு பிறகு யார் திரைக்கு பின்னால் இருந்து இவர்களை இயக்குகிறார்கள் என்று சூத்திரதாரியாக அறியப்பட்டாரோ அந்த கேசி வேணுகோபால் கூட்டணி தொடர்கிறேன்னு சொன்ன பிறகு அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கி இருக்குன்னு நான் பார்க்குறேன். தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகம். இல்லை அது நிச்சயமா அந்த தொகுதியில் போராடி ஜெயிச்சார் மாணிக் தாகூர். அதில் அடுத்த பார்லிமெண்ட்ல நான் ஈஸியாக ஜெயிப்பேன் இவர் ஒரு பார்வை பார்க்கலாம். இல்லை அவ்வளவு போராட வேண்டியிருக்காதுன்னு மாணிக் தாகூர் நினைக்கலாம். முதல்ல நாங்கள் அங்கே காங்கிரஸ்க்கு அதை ஒதுக்கணும், அந்த காங்கிரஸ் உங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும், அப்புறம் பார்க்கலாம் இவங்க ஒரு பார்வை பார்க்கலாம். இது நாடாளுமன்ற தேர்தல். நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் தேமுதிகவில் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறது அப்படிலாம் சொல்ல வேண்டாம். விஜயகாந்த் இருந்த போது இருந்த வாக்கு சதவீதம் இப்போ இல்லை தான். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த அனுதாபம் இருக்குல்ல, அது அவர் மீது இருக்கிற ஒரு அபிமானம், ஒரு நடிகர் என்கிறதை தாண்டி ஒரு மனிதாபமானமிக்க ஒரு நபர் அப்படின்னு விஜயகாந்த் மேல இருக்கிற பார்வை இருக்குல்ல, அவர் சார்ந்த சமுதாயத்தை தாண்டி பிற சமுதாயத்தின் மத்தியிலையும் அந்த ஒரு பார்வை இருக்கு, அதை மறுக்கவே முடியாது. குறைஞ்சது 5000 10,000 15,000 20,000 வாக்குகள் இருக்கிற தொகுதியெல்லாம் இருக்கு. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க செல்வாக்கு ஏற்கனவே நிரூபித்த பகுதிகள். சமுதாய ரீதியாகவும் சரி, விஜயகாந்துடைய ரசிகர்கள்ங்கிற வகையிலையும். அதனாலதான் அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் எப்படியாவது தேமுதிகவை இழுத்துருங்க அப்படின்னா இதே காரணத்தை சொல்லி தான் அதிமுகவும் முயற்சி செஞ்சாங்க. சில நேரம் அவங்க முயற்சி பண்ணாங்க, சில நேரம் பிஜேபியும் முயற்சி பண்ணதா பேச்சு நடத்தினதா தகவல் இருக்கு. கடைசியில் பிரேமலதா தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் எடுத்திருக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். திமுகவுக்குள்ள இதை எப்படி அக்கமோடேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நம்பர்ஸ் அடிப்படையில் நம்ம ஏன் ரொம்ப போட்டு பதறணும்? அதெல்லாம் கணக்கு போடாம ஸ்டாலின் ஓகே சொல்லியிருப்பார். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கூட்டணி கட்சிகளுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் வரும்ல, அப்ப டிமாண்ட் பண்ண முடியாது எக்ஸ்ட்ராவா சீட்ஸ். இல்ல நீங்க அச்சம் ஒரு பார்வை, இன்னொன்னு ப்ராபபிலிட்டி கூடுதல்ல, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதல். எப்ப ஒரு 5000 ஓட்டு என்னதான் திமுக அணி இருந்தா ஒரு 5000 குறையுது, தேமுதிக வந்துடுச்சு, அந்த 1000 ஈக்குவேட் பண்ணிக்கணும், அந்த பலமும் கூடுதல்ல. ஒரு இயக்கம் ஒரு அணிக்கு வருகிற போது புதிதாக கூடுதலாக அந்த அணிக்கு பலம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அப்போ அந்த அணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் தானே, அர்த்தம் அதுதானே. விட்டு கொடுத்தா போகணும். கட்சிகள் கூட ஆமா இப்போ 40 இடங்களுக்கு குறைஞ்சி நாங்கள் ஒரு இது கூட வரமாட்டோம்னு காங்கிரஸ் சொன்னாலும் அந்த கொஞ்சம் அந்த புலி மாதிரி பாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ கொஞ்சம் மியாவுன்னு குறையும் சவுண்டு. இரட்டை இலக்கத்தில் நாங்கள் நின்றே தீர்வோம் அப்படின்லாம் சில பேர் சம்மதம் போட்டிருப்பாங்க. நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கும் அவங்க பார்வையில். அதெல்லாம் இனிமேல் சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் இரட்டை இலக்கம் கொடுக்கலாம் இங்கே வாய்ப்பு இல்லை. தேமுதிகவுக்கு 10+1 கொடுப்பாங்க அப்படின்ற யூகம் 1000 பண்ணுங்க. 8+1 தேர்தல் ஆணையத்தினுடைய 6 தான் கொடுத்திருக்காங்க கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகாவுக்கு அதே தான் கொடுப்பாங்களா? அப்ப தேமுதிகவுக்கு அதிகமா கொடுக்கறாங்கன்னும் போது அது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்தாது. அதிகமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வதந்திகள் ஒரு அளவுக்கு பேசலாம். என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய புதிய விதிமுறை, இப்போ அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி பொது சின்னத்தில் நிற்க வேண்டுமானால், தாங்கள் நிற்கிற அத்தனை தொகுதியிலையும் அந்த ஒரே சின்னத்தில் நிற்கணும்னா குறைஞ்சது 12 இடங்கள்ல போட்டியிடணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையின் அந்த கணக்குப்படி 5% 11+ வருது. ஸோ 12 இடங்கள்ல நின்னாதான் அவங்க நிற்கிற அந்த முரசு சின்னத்தில் நிற்க முடியும். இது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இருக்கான விதிமுறை. அநேகமாக அவங்களுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணதான் நான் நினைக்கிறேன். ஒரு முறை கோர்ட்டுக்கு போயெல்லாம் அவரோட வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க கேட்கலாம் எங்களுடைய பழைய சின்னம் கொடுங்க, அப்போ குறைஞ்சது 12 இடத்துல நிற்கணும். சரி, தேமுதிகாவுக்கு 12 கொடுக்கறதுக்கு பெருந்தன்மை மிக்க ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் என் இடத்த கூட விட்டு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஒரு இடம் கூட குறைஞ்சு வாங்குறத திரும்ப அவ்வளோ விரும்ப மாட்டார். நான் நீண்ட காலமாக இருக்கிறேன், எனக்கும் வாக்கு வங்கி இருக்குன்னு அவரும் சொல்லுவார்.
அவரோட நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன்னு வைகோ ஒரு பக்கம் குரல் கொடுப்பார். இடதுசாரிகளும் தாங்கள் வளர்ந்துருக்கிறோம், எங்களுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு குரல் எழுப்புவாங்க. நேற்று முஸ்லீம் லீக் நாங்கள் 5 இடங்களில் போட்டிடும், 5ல் ஏணி சின்னதான்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய எதிர்பார்ப்பில் சொல்லுவாங்க. கடந்த 3 தேர்தல்களில், பொது தேர்தல்களில் ஸ்டாலின் அதை லாபகமாக கையாண்டார். புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு புரிய வச்சு, சூழல்களை எடுத்து சொல்லி, கண்டிப்பு காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பு காட்டி எல்லோரையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 6 4 பேர் எடுத்துங்க அப்படிலாம் சொல்லி முடித்தாலும் இப்போ கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு இடமாவது கூட கொடுக்க வேண்டிய சூழல் வரும். இப்போ தேமுதிகவுக்கு நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், திருமாவளவனை விட அதிக இடம் கொடுக்க முடியாத சூழல்னு நான் ஒரு அரசியல் பார்வை பார்த்து சொல்கிறேன். அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஆனால் அந்த விதிமுறைப்படி 12வது எங்களுக்கு வேணும்னு பிரேமலதா கேட்டிருக்கலாம். 12 கொடுத்தா திமுக மாட்டிப்பாங்க. ஏன்னா குறைஞ்சது திருமாவளவனுக்கு 12 கொடுக்கணும். இப்போ திருமாவளவனுக்கு 12 கொடுக்குறீங்களே, நான் எந்த வகையில் குறைஞ்சு போயிட்டேன்னு வைகோ கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க அடுத்து. அதனால டபுள் டிஜிட்டை யாருக்குமே தொட விட மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா இட நெருக்கடி இருக்காங்க, இத்தனை கட்சிகள் இருக்காங்க. அப்ப டபுள் டிஜிட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்ற லீகலா பார்க்கும்போது உதயசூரியன் சின்னத்துல தான் நிப்பாங்களா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. நான் சொன்னது அங்கீகாரத்தை இழந்த கட்சிகளுக்கு நான் சொல்றேன். இப்போ தேமுதிக இடதுசாரிகள், மதிமுகவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. மதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இல்ல, மதிமுகவுக்கு என்ன ஒரு பிளஸ் இருக்குன்னா, நாங்க இப்போ 4 எம்எல்ஏ ஏதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதை வச்சு கிளைம் பண்ண முடியும். அவங்க நாங்க இந்த சின்னத்துல ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்க முடியும் அவங்க. ஓகே. பிளஸ் அங்கீகாரம் கிடைக்கலைன்னா கூட ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இருந்தா கூட கோர்ட்டுக்கு போய் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. அல்லது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடைசியாக போட்டியிட்ட தேர்தலில் 1% வாக்குகளை வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு விதிகள் இருக்கு. இப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனால் மதிமுகவுக்கு அந்த சின்ன பிரச்சனை வராது, இடதுசாரிகளுக்கும் வராது. ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சரியான நேரத்தில் தான் இந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கல? தேர்தல் நோட்டிஃபிகேஷனே வரலைன்னா அவங்க கொஞ்சம் பொறுமையாக எடுத்திருக்கலாம். எது நல்லதுன்னு எல்லா வகையிலையும் அவங்க யோசிச்சிருக்கலாம். அதனால் அதை அவசரம் லேட்டாக அவங்க வாய் விட்டு ஜனவரி 9 நான் சொல்லுவேன்னு சொன்னதுனால ஜனவரி 9 போய் அடுத்து 1 மாதம் தாண்டிடுச்சேன்னு நம்ம பேசுகிறோமே தவிர, மற்றபடி இத்தனை தேதிக்குள்ளே சொல்லணும் ஒன்றும் எல்லாம் கட்டாயம் கிடையாது. அதிமுக கூட்டணி முழுமை பெற்றுருச்சா? தாவேக்காவுடன் இந்த கட்சியில் தான் இருக்குன்னு விஜய் ஏதாவது பட்டியல் அறிவிச்சிருக்கிறாரா? அது போய்கிட்டே தான் இருக்கும். லாங் ப்ராசஸ். நோட்டிஃபிகேஷன், வேட்பு மனுவை வாபஸ் வாங்குவதற்கான கடைசி நாளில் கூட கூட்டணி முடிவாகி, எப்பா நீ இரு, நீ வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்ற பேச்சுவார்த்தைலாம் நடந்த வரலாறுலாம் உண்டு. அதையெல்லாம் ஒப்பிடுகிற போது இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தாமதம் இல்லை. இந்த பெப்பை கூட்டினதே பிரேமலதா தான். டெய்லி பத்திரிக்கையாளர் சந்திக்கிட்டு கொஞ்சம் பொறுங்க, இந்தா மூடிட்டேன், இந்தா திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேதிகளை சொல்லி, அப்புறம் ஜனவரி 9 சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9 மேடையில் ஏறிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் சொல்லலைன்னு சொல்லி இந்த எதிர்பார்ப்பை கிளப்பியது பிரேமலதா தான். அது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் இல்லை. ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த வின்னிங் பர்செப்ஷனில் தான் கூட்டணிக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நான் என்னுடைய பார்வையை சொன்னேன். அதான் மேபி அப்படி இருக்குன்னா, அப்போ இந்த ஒரு டைம் பீரியடில் நெகோசியேஷன்ஸ் போயிருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம பார்க்க முடியுமா சார்? நேற்று கூட அமைச்சர் ஏவாவேலு வீட்டில் தான் இறுதி வடிவம் பெற்றதா கேள்விப்பட்டேன். சுதீஷும் ஏவாவேலுவும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலே பேசியிருக்காங்க. அதில் எல்லாமே பேசியிருப்பாங்க. ஓகே. தேர்தல் செலவுகளை யார் செய்வது, எவ்வளவு செய்வது, எப்படி கொடுப்பது, எங்க கொடுப்பது, நக்கல் இல்லை, யதார்த்தம். அதை விட அதிகமா கொடுக்கறதா? இல்ல, நீங்க பணத்தை மட்டுமே வச்சு அப்படி பேச வேண்டாம். தேர்தல் செலவுன்னு நம்ம நாகரிகமா சொல்லுவோமே, அதான் சொன்னல, இவங்க என்னவெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு அதிமுகவும் தயாரா இருந்தது. அப்ப பிரேமலதா என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பா, நம்ம எங்க அதிகமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரோன்னு தோணுது. அண்ட் இடையில ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் தேமுதிகவினர் இவ்வளவு தயங்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் அதுல ஏற்கனவே அதிமுக ஒத்துக்கிட்டாங்களே, இப்ப ஒத்துக்கிட்டு இவங்க கூட்டணி விட்டு விலகி போன பிறகு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சுதீஷ வரவழைச்சு அதிமுக கொடுக்க தயாரா தான் இருக்கிறாங்க அவங்க. அதே திமுக இப்போ ஒத்துக்கிட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. அது இந்த இப்போ வரப்போற தேர்தல்லையா இல்லை தேர்தல் முடிஞ்சு வரப்போகிற ஒரு 6 இடத்துலையா அப்படின்னா பிரேமலதா ரொம்ப உஷாராக தேதியெல்லாம் குறிச்சிருப்பாங்க. இந்த தேதியை போட்டு எனக்கு ஒப்பந்தம் போடுங்கன்னு இருப்பாங்க. அநேகமாக அவங்க அனுபவிச்ச அந்த கசப்பு மருந்த அந்த ஸ்மெல் இன்னும் அவங்களுக்கு போயிருக்காது. அதனால் இந்த வர்றதுலேயே கொடுத்துருங்க எங்களுக்குன்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸ்டாலின் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. ஓகே. அண்ட் விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாப ஓட்டு கடைசி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல பிரதிபலிச்சதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த முறை அது எதிரொலிக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது நான் சொன்னேன், அது சமுதாய வாக்குகள், அவர் மீது அபிமானம் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஓகே. அதை அப்படியே கொண்டு வர்ற திறமை பிரேமலதா கிட்ட இருக்கான்னு பொறுத்திருந்து இல்ல, அந்த வாக்குகளை விஜய் கவர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லா கட்சிக்கும் ஏற்படுகிற சேதாரம் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன் விஜயை பத்தி பேசுற போதெல்லாம். நிச்சயமா தேமுதிகவுடைய வாக்கு வங்கிலே அவர் கை வைப்பார்.
அதில் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஓகே ஓகே. விஜயுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எல்லாரும் கூட்டணிக்கு வருவாங்களா விஜயோடைய அப்படின்றது வந்து காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. இப்போ நான் விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில், கட்சியை தொடங்குற மாநாட்டில், நம்மை நம்பி வருகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொன்னாரா? எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா? கேட்குறாங்கல்ல, விஜய் தான் கொடுக்குறேன்ட்டாரு, ஏன் போக மாட்டாங்க? ஏன் போக மாட்டாங்க? அப்போ வெற்றி வாய்ப்பு இப்போ இருக்குமா? ஓகே. சரி, அப்படி சொல்றவர் முதல்ல தான் நின்று ஜெயிச்சு காட்டட்டும், தான் நின்று நிரூபிச்சு காட்டட்டும், தனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு முதல்ல காட்டட்டும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. கொடுக்குறாரு எல்லாரும் தான் சொல்லலாம். 2016 இந்த கூட்டணி தேமுதிக திமுக கூட்டணி சாத்தியமாகுமா, பழம் நடுவி பாலில் விழும் அப்படின்ட்டு கலைஞர் அவர்கள் சொன்னதை இன்னைக்கு கோட் பண்ணி ப்ரெஸ் மீட்ல பேசுறாங்க பிரேமலதா அவர்கள். மற்ற விஷயங்கள் தொகுதி பங்கீடு குறித்துலாம் பின்னாடி முடிவு செய்வோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த கூட்டணி சாத்தியமாக இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு 2016 தேமுதிகவுக்கு. இன்னைக்கு பெருமளவுல ஓட் பேங்க் ஒரு 1%க்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எப்படி எல்லாரும் எப்படின்னா, அன்னைக்கு 35 தொகுதி கொடுக்க கலைஞர் தயாரா இருந்தார். இன்னைக்கு டபுள் டிஜிட்டே வருமானு நம்ம சந்தேகமா பேசிட்டு இருக்கோம். அதுலயே எல்லாமே அடங்கி இருக்கு. அன்னைக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இல்லைங்கிறத பிரேமலதாவும் உணர்ந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர்னு எல்லாருமே 2 திராவிட கட்சிகள்ல இருந்தும் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்திருக்காங்க. அவங்க முதல்ல 8.59% வச்சிருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆரம்பிச்சு நிரூபிக்கப்பட்ட உச்சபட்ச வாக்கு சதவீதம் அதுதான். அந்த வாக்கு சதவீதத்திலிருந்து அதுல 3 1 பங்காக குறைந்திருந்தால் கூட அந்த 2.5-3% ஓட்டு தேவைங்கிறனால போய் தேடி போறாங்க. ஓகே. இப்போ தனி நபராக இருக்கிற, தனி இயக்கம் கண்டிருக்கிற சின்ன கட்சினா கூட அந்த ஏரியாவில் செல்வாக்கா இருக்காங்கிற வேல்முருகனை கூட திமுக போனா போன்னு சொல்லலையே. அவருக்கு தான் வருத்தம்னா இங்கே வாப்பா என்னன்னு தானே கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது தேமுதிக அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு சதவீதம் இருக்குங்கிறத நம்புறாங்கல்ல, அது உண்மையும் கூட. அதனாலதான் 2 பேருக்கிட்டையும் டிமாண்ட் இருந்தது. ஓகே. இங்க 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனால விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருந்துட போறாரோ அப்படிங்கறதுனால ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த 500-1000 ஓட்டை கூட கால்குலேட் பண்றாங்களா? ஸ்பாய்லரா இருப்பாரோன்னு இல்ல, இருக்கதான் போறார். அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தங்கள் அணிக்குள்ள இழுக்கிறதுக்கு இந்த பிரதான கூட்டணிகள் முயற்சி செய்யறாங்க. சீமான் எதை பத்தியும் கவலைப்படல, போங்கடான்ட்டு போயிட்டே இருக்காரு அவர். அதை நான் 2 நாள்ல ஏதோ 234 தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட்டே அறிவிக்க போறாரு. அவருடைய ஸ்டைல் வேற. மற்ற 2 இயக்கங்களுக்கும் கூட்டணிகளுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு. ஆட்சியை தக்க வைக்கணும்னு இவங்களுக்கு இருக்கு, மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னு எடப்பாடிக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடருவாங்களா அப்படிங்கிறது நம்ம பேசினோம் ஏற்கனவே. பட் அது கேள்வி இருந்துகிட்டே இருக்கே, சரியா எப்படி? இல்லை, நேற்று இரவு கிடைக்கிற தகவல் வரைக்கும் இப்போ காங்கிரஸினுடைய அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த புலிப்பாய்ச்சல்ங்கிறது இப்போ பூனையாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது நக்கல் இல்லை, யதார்த்தத்தை அவங்களும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம 40 கேட்டோம், இன்னைக்கு நம்ம வாங்குற தொகுதியெல்லாம் 25 வாங்கி 17 ஜெயித்தோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு அவங்களும் வருவாங்கன்னு பார்க்குறேன். வேணுகோபாலுடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேணுகோபாலுடைய அந்த கருத்து, வெளிப்படையான கருத்து சில சில்மிஷங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்னு நான் நம்புகிறேன். வச்சா காங்கிரஸுக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது, அந்த கூட்டணிக்கும் நல்லது. சில்மிஷம் தொடர்ந்தால் கூடுதல் பாதிப்பு காங்கிரஸுக்கு தான். முதல் பாதிப்பு காங்கிரஸுக்கு தான். அதில் அழுத்தி சொல்லுவேன். ஓகே. இன்னைக்கு அதிமுக கூட்டணியிலயோ திமுக கூட்டணிக்கு போன தேமுதிக முதற்கொண்டு டிடிவி தினகரன் முதற்கொண்டு அன்புமணி ராமதாஸ் அப்புறம் விசிக இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து விஜயோட போவாங்களான்னு பேச்சுக்கள் கிசுகிசுக்களா இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் ஏன் விஜய் மேல அந்த நம்பிக்கை வர மாட்டேதுன்னு? ஏன்னா அவர் அரசியலை என்ன பண்ண ஆரம்பிக்கல, அரசியலா பண்ணல. ஏதோ ஒரு நல்ல ஒரு இளைஞர், அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய வயது இளைஞருக்குரிய வயது தான் நான் சொல்லுவேன். நல்ல வயசு இருக்கு, மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. ஒரு புதிதாக வர்ற ஒரு கட்சிக்கு ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒரு பிரபலத்திற்கு அடிப்படை தேவையா இருக்கிற அந்த அறிமுகம் இருக்குல்ல, அது இயல்பாகவே கடவுள் அவருக்கு ஒரு வரம் மாதிரி கொடுத்துட்டார். ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறார் இப்போ திரைகளில் நடிகராக. அப்போ ஒரு தலைவராக மாறணும், ஒரு அரசியல்வாதியாக மாறணும், முதல்ல அரசியல் பண்ணணும். அதை விட்டுட்டு 1000 வியாக்கியானம் பேசுகிறார்ல, அதுதான் நமக்கு பரிதாபமாக இருக்குது. அது வீரம்னு ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம், ஏன்னா இன்னொரு ஆங்கிள் நல்லா பிரித்து போட்டு பார்த்தா அது பரிதாபப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் செயல்படுகிற விதம் அது அல்ல, அல்லது தலைவர் என்று தன்னை கருதி கொள்பவர் செய்கிற விஷயம் இப்படி அல்ல. மக்களோடு நெருங்குவதற்கே தயங்குறார், அதுக்கு 1000 வியாக்கியானம் சொல்றார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பல பேர் தயங்குறாங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ்ஸே நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்ன பிறகு எடப்பாடி திரும்பி கூட பார்க்கலாம், இந்நேரம் ஒரு விஜயை சந்திச்சு கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்கணும். அவருக்கே ஒரு தயக்கம் இருக்குன்னா அப்போ என்ன பாடுபடுத்தி இருக்கிறார் விஜய், செய்ததன் மூலமாக, செய்ய தவறியதன் மூலமாக நான் அப்படிதான் பார்ப்பேன். விஜய் தன்னை திருத்தி கொள்ளாத வரை, மாற்றிக்கொள்ளாத வரை,
அரசியலை அரசியலாக செய்யாத வரை அவர் அடைய நினைக்கிற உயரத்தை அவ்வளவு எளிதில் அடைய முடியாது. திரும்ப சொல்கிறேன், அடையக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் 1000 கஷ்டப்பட்டாலும் அந்த உணர்வுகளுக்கு சுயமரியாதைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்குறவங்க. அப்பப்பயாவது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எப்பயுமே ஞாபகம் வரக்கூடாதுங்கிற மாதிரி விஜயனுடைய செயல்பாடுகள் இருக்குது. துரதிர்ஷ்டவசமானது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு இளைஞர், அவர் அரசியலை பொறுத்த வரைக்கும் இளைஞர், அந்த வயது, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இப்போவே சில சதி வலைகளில் தவறான பிம்ப அந்த கட்டமைப்புக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. விஜய், நீங்கள் தான் தலைவரை, நீங்கள் கடவுள், வேற யாரும் மேடையில் இருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னா இது ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இல்லை இந்தியாவில். நேரடியாக ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, நேரடியாக முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ராமசாமி குப்புசாமி யாருன்னு அறிமுகப்படுத்தணும். நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி பேசி முடிச்ச பிறகு அந்த ராமசாமி குப்புசாமி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கணும். அப்போதான் அந்த ராமசாமி தான் தொகுதிக்கு போகிற போது உங்களுடைய பிரதிநிதியாக மதிக்கப்படுவார். யாரு கிட்ட வரக்கூடாதுன்னா யார் உங்க, நீங்கள் என்ன கடவுளா? பிள்ளையார்னா இப்படி தான், இப்படி தும்பிக்கையை தூக்கிட்டு ஒன்று வலம்புரி விநாயகர் இப்படி இருப்பார், இடம்புரி விநாயகர் இப்படி இருப்பார்னு ஒரு பிள்ளையாருக்கு ஒரு வடிவம் இருக்கிற மாதிரி எல்லாரும் இப்படி நினச்சிக்குவாங்களா? மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும். 234 தொகுதிகளிலும் உங்கள் விஜய் சொல்லிடுவீங்க சார். நாமினேஷனை எழுதணும், அது செல்லுபடி ஆகிற மாதிரி தவறுகள் இருக்காமல் இருக்கணும், அந்த குறைஞ்சபட்ச அறிவுள்ள வேட்பாளராக சிக்கணும், அவன் தாக்கல் பண்ணணும், சின்ன ஒதுக்கீடு செய்யணும், சிக்கல் இல்லாமல் வாங்கி முடித்த பிறகு 15 நாள் களத்தில் நிற்கணும். இவ்வளவு விஷயமும் உங்கள் விஜய் கிடையாது. விஜய்ங்கிற நபருங்கிறது ஒரு நபர் தான். உங்கள் செல்வாக்கை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் பல பேரை உருவாக்கணும். அதுக்கு உங்கள் மேடையில் முதல்ல உட்கார வைக்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருக்கணும். மமதையோ தன்னம்பிக்கை என்கிற பெயரில் அது மமதையாகவோ ஒரு திமிராகவோ ஆணவமாகவோ மாறுகிற ஆபத்து இருக்குங்கிறத முதல்ல விஜய் உணரணும். தான் மேடையில் யாருமே இருக்கக்கூடாதுங்கிறது சர்வாதிகாரம். ஓகே, 2016 இந்த மாதிரியான கேரக்டர்னால தான் மற்ற தலைவர்கள் தயங்குறாங்க. இல்ல, நான் மதுரை மேடையிலுமே விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு விஜய் பேசுறாரு அப்படின்னும் போது அப்ப அந்த வாக்குகள் விஜய்க்கு போகுமா? இல்ல, அவர் ரொம்ப வெளிப்படையாவே அதிமுக ஓட் பேங்கை குறி வச்சுட்டார்ல. அதனால விஜய் இப்ப சர்வேன்னு சிலதில் வருதுல்ல, நான் பெருசா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு சும்மா ஒரு மேலோட்டம் ஒரு பார்வை பார்க்கறதுக்கு விஜய் வாங்குறாரு சொல்லும் போதெல்லாம் அதிமுக ஓட் பேங்க் குறைஞ்சிட்டு இருக்கு. பெருவாரியாக அதிமுக வாக்கு தான் போகும்னு நான் நீண்ட நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெளிப்படையாகவே குறி வச்சு மதுரை மாநாட்டில் பேச ஆரம்பிச்சார். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான்னாரு. அதிமுக இன்னைக்கு யார் தலைமையில் சிக்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நீங்களாம் வேதனையில் இருக்கிறீங்கன்னாரு. தூண்டில் போடுறதா? அப்படி வெளிப்படையாக ஒரு வலையை வீசின பிறகு அதிமுகக்கான அந்த பிளஸ் எடப்பாடிக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற மனமாற்றம் ஒரு வருஷம் முன்னாடி ஏற்பட்டிருந்தா அந்த கட்சி இன்னும் வலுவா இருக்கும். அந்த கட்சி தொண்டர்களை ஏமாற்றத்தை சந்திக்காமல் கொஞ்சம் உற்சாகத்தோடு இருந்திருப்பாங்க. காலம் கடந்த ஞானோதயம். ஆனாலும் இப்போ ஒன்று கெட்டு போயிடல. எடப்பாடி எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே சார், தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. கூட்டணி கணக்குகள் எப்படி மாறப்போகுது தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.